ஈழத்து சபரிமலை ஐயப்பன் ஜோதியாக ஐயப்பன் கோயில் நம்பிக்கைகள் சார்ந்ததுதான் ஒவ்வொரு வழிபாடுகள். அது நாளில் வந்து ஆஞ்சநேயருடைய தேர் பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளில் வந்து இந்த பக்கம் போனால் பலாலி, அப்படியே நேராக பார்த்தா யாழ்ப்பாணம் போகக்கூடியது. இதில் வந்து கோண்டாவில் சந்தி என்று சொல்லி இடத்தை சொல்லுவினோம். இந்த இடத்துல வந்து ஒரு கோயிலுக்கு தான் இன்றைய நாள் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து ஐயப்பன் கோயில் இந்த இடத்துல மிக பிரபலமாக சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய கோயில் ஈழத்து சபரிமலை அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கப்படக்கூடிய இந்த கோயிலில் இன்றைய நாளில் வந்து தேருற்சவம் 10 நாள் திருவிழாக்கள். நேற்றைய நாளில் வந்து ஆஞ்சநேயருடைய தேர் பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளில் வந்து ஐயப்பனுடைய தேர் பார்க்க போறீங்க. இப்போ தான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. இந்த ஒவ்வொரு விதமான வழிபாடு நான் நேற்று சொல்லியிருப்பேன். அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் கருத்துக்களையும் சொல்லியிருப்பாங்க. நம்பிக்கைகள் சார்ந்ததுதான் ஒவ்வொரு வழிபாடுகள், அது சார்ந்தக்கூடிய விஷயங்கள். இந்த போற பாதை பூராகவே நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாழையெல்லாம் கட்டி தாறுமாறாக இந்த பிரம்மாண்டம் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விடயமே வந்து பிரம்மாண்டமாக செய்வார்கள். இந்த முறை இயற்கை நிறுத்தம் இப்படியான காலநிலைகளால் வந்து இது கொஞ்சம் ஓரளவு குறைக்கப்பட்டிருந்தாலும் கூட வளமையாக நடக்கக்கூடிய திருவிழா. அது மாதிரி தான் இந்த தேர் வந்து தனியாக கோயில் ஏனைய கோயிலில் பார்த்தா அந்தந்த வீதியில் மாத்திரம்தான் சுற்றும். இது வந்து இங்கே இருந்து போய் நேராக போன ராசவாத சந்தை வரும். ராசவாத சந்தைக்கு போய் அப்படியே திண்ணுவெளிகளால் வந்து பலாளி வீதியால் வந்து திருப்பி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய இந்த விஷயம். கோயிலுடைய முன்புற பகுதியை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கொடியேற்றி ஒரு அளவான கோயிலாக இருந்தாலும் ஏராளமான பக்தர்கள் நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய ஒரு ஆலயம். இரவில் பார்த்தோம் இன்னுமே அலங்காரங்கள் வேறு ரகத்தில் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்க இந்த உள்ள பூசை எல்லாம் நடக்குது. இதில் வந்து இந்த கொடியேற்ற ஒரு வித்தியாசமான விஷயம். இந்த ஐயப்பன் வழிபாட்டுக்கும் ஈழத்துக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி நிறைய பேருக்கு அப்படிங்க தெரிஞ்சாக்களுக்கு வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி தான் வரலாறு நானும் தேடி பார்க்க ஆசைப்படுறேன். இந்த இதில் எல்லாம் குட்டி குட்டி சிலுவையெல்லாம் வச்சு அதை விட வந்து இந்த தேருக்கு வந்து தேங்காய் அடிக்கிறது, இந்த ஆணவ மலத்தை அகற்றுறது அப்படின்றதான் பிரதான விஷயம். அதுக்குரிய எல்லாமே செய்து வச்சிருக்கணும். இதில் உள்ளுக்கு வசந்த பூசை எல்லாம் நடக்குது. அது முடிஞ்சதுக்கு பிறகு முன்புறத்திலேயே தேரும் தயாராக இருக்கிறது. இந்த தேர் உற்சவத்தை தொடர்ந்து நாங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த வரலாறுகள், இந்த வழிபாடுகள், திருவிழான விஷயங்களை வந்து நான் கேட்டு 7 மணி பதிவு செய்கிறேன். இந்த ஐயப்ப வழிபாடு ஆனது மிகச் சிறப்பாக ஈழத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு காலத்திலே கரிகர ஐயனார், கரிகர சுதன் என்று ஐயப்பனை நாங்கள் அழைக்கிறோம் அல்லவா. முதலிலே ஐயனார் வழிபாடு தான் ஐயப்பனுடைய வழிபாடாக ஆரம்பித்தது. அதாவது மோகினி வடிவம் கொன்ற நாராயணனும் அந்த சிவனும் நாவலந்தீவிலே அங்கே இருவரும் ஒன்றாகிற பொழுது அந்த கையிலே உருவான ஒரு மூர்த்தம் ஐயனார். அவர் ஆரம்பத்தில் கையனார் என்று தான் இருந்தவர். காலப்போக்கிலே அந்த ஐயனார் என்ற மூர்த்தம் வழிபாடு அந்த ஐயப்பன் வழிபாடாக அமைந்தது. இந்த வழிபாட்டினுடைய மகத்துவம் ஏராளம். இந்த வழிபாட்டை ஈழத்திலே இருக்கிற மக்கள் மிக சிறப்பாக பின்பற்றி வருகிறார்கள். இந்த ஐயப்ப வழிபாட்டினுடைய மகத்துவங்களை நாங்கள் பார்த்தால் ஏராளம். ஏனென்றால் இன்றைக்கு ஐயனுடைய வழிபாட்டிலே ஏராளமானவர்கள் புனித மாலை அணிந்து கலந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ஐயப்பனுக்கும் ஐயனாருக்கும் இருக்கிற தொடர்புகள் ஏராளம். இன்றைக்கு ஐயப்பனுடைய வடிவத்தை நீங்கள் பார்த்தால் இந்த மகர ஜோதி தரிசனம் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 1ஆம் தேதி, ஜனவரி 14ஆம் தேதி சபரிமலை ஐயனின் கோயிலுக்கு எதிரே உள்ள காந்தமலையின் மீது மாலை அணிந்து 6:30 மணிக்கு மேல் ஐயப்பன் ஜோதியாக காட்சி அளிக்கிறார். முறப்படி விரதமிருந்து சபரிமலை ஐயனின் அருளை பெற்று வாழ்விலே எல்லா நலன்களையும் பெறுவதற்காகத்தான் இந்த அழகான தரிசனம் அமைந்து வருகிறது. ஆகவே இன்றைக்கு நேயர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஐயப்பன் ஐயனார் என்ற வடிவம்தான் ஐயப்பனாக இருந்தது. இந்த நாராயண
கண்ணன் மோகினி வடிவம் கொண்டு மோகினி வடிவத்தை கண்ட சிவபெருமான் அந்த மோகினி வடிவத்திலே விருப்பம் கொள்ள உண்டாகியவர் தான் ஐயனார். அந்த ஐயனார் தான் ஐயப்பனாக தரிசனம் தந்தார். ஆகவே இந்த வரலாற்று சிறப்புகளை நீங்கள் இந்த 60 நாட்களிலும் நீங்கள் தரிசனம் செய்து கொள்ளுகிறீர்கள். அந்த வகையிலே மிக சிறப்பாக இப்பொழுது இன்றைக்கு ஈழத்து சபரிமலை என்று வர்ணிக்கப்படுகின்ற கோண்டாவில் சபரீச ஐயப்பனுடைய ஆலயத்திலே இந்த வழிபாடுகள் மிகச் சிறப்பாக அமைந்து கொள்கிறது. இவ்விதமான வரலாற்று தகவலை கேட்டாங்க. கோயிலுக்குள்ள போய் நடக்கக்கூடிய பூஜை வழிபாடுகளை இப்ப பார்க்க போறோம். சபரியில் ஐயனை நீ காணலாம், பொய்யின்றி மெய்யோடு நை கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். அது காடு வணங்குது நாடு, அவனை காண தேவை பண்பாடு. ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா. பாடலில் ஒரு ஆட்பரிக்க அஞ்சலிப்போர் சரணகோஷம் சொல்ல அழகாக பெருமானுடைய தேர் திருவிழா நடைபெறுகிறது. ஈழத்து சபரிமலை சபரீச தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த மகர ஜோதி மண்டல விருத மகோற்சவ பெருவிழாவினுடைய 9வது நாள் மிக அழகாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே கற்பூர சட்டிகளை ஏற்றுபவர்கள் கூட உங்களுடைய சட்டிகளை கற்பூர தீபங்களை தயாராக வேண்டும். ஆகவே அந்த வழிபாடுகள் என்ன அழகான வழிபாடு. உங்களுடைய மங்கள இசையை நீங்கள் தொடரலாம். ஆமா, சபரிமலையார் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளும் போகிறார்.
உட்பிரகாரத்தில் வந்து பூசை வழிபாடுகள் எல்லாமே முடிந்ததற்கு பிறகு சுவாமி வெளி வீதிக்கு எழுந்தருளுகிறார். தேரும் முன்னுக்கு தயாராக இருக்குது. அதில் வந்து சில வழிபாடுகள் இந்த விஷயங்களை முடிச்சு கொண்டு தேரில் ஆரோகணிக்கிற அந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து இடம்பெற போகிறது. மூர்த்தி சிறிதென்றாலும் கீர்த்தி பெறுதுன்னு சொல்கிறார்கள். அதே மாதிரி தான் இந்த கோவிலுக்கு இவ்வளவு அதிகமான பக்தர்கள் இந்த வீதியில் இந்த தேர் வரம் பெறக்கூடிய இந்த வேளையிலே, அதே மாதிரி தான் இந்த மாலை போடுற அந்த நிகழ்விலையும் வந்து ஏராளமானவர்கள் கலந்து கொள்வார்கள். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், நெடுக சொல்கிற விஷயம்தான், நம்பிக்கை தான் வாழ்க்கை, மிச்செல்லாம் அதுக்கு பிறகுதான். தேர் திருவிழா என்றது உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். ஊர் கூடி தேரெழுத்தல்ன்றது கூட மிக முக்கியமானது. இந்த வடம் இப்போது பக்தர்களிடையே பரிமாற்றப்படுகிறது. எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை ஆலயங்கள் நெறிப்படுத்துகிறது. அதான் இந்த வடம் பிடிக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் சிவாச்சாரியருடைய தீபத்தை தொடர்ந்து வந்து இந்த வீதி உலா ஆரம்பமாக போகிறது. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், இதில் மாத்திரமில்லை, இங்கிருந்து இப்படியே ராசவாத சந்தைக்கு போய் அதால் அப்படியே பின்னவேலி வந்து பின்னவேலியால் பலாலி வீதிக்கு வந்து அங்கே இருந்து கோவிலை வந்தடைய போகிறது என்பதால் இந்த மிகப்பெரிய ரதோற்சவத்தினுடைய ஒரு சிறப்பு.
வரலாற்று சிறப்பு பெற்ற ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடு கடந்த 17/11/2025 ஐயப்ப சுவாமிகள் புனித மாலை அணிந்து விரத வழிபாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே சபரிமலை யாத்திரை என்பது கோடானு கோடி மக்கள் யாத்திரையிலே கலந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே 60 நாட்கள் புனித மாலை அணிந்து இந்த விரத வழிபாடுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் யாழ்ப்பாணத்திலே கோண்டாவில் என்று சொல்லுகின்ற இந்த திருநகரத்திலே ஈழத்து சபரிமலை என்றால் கோண்டாவில் சபரீச ஐயப்பனுடைய ஆலயத்திலே ஏராளமான புனித மாலை அணிந்து வழிபாடு செய்பவர்கள் ஏராளமானவர்கள். இன்றைக்கு சபரிமலையானுடைய மகர ஜோதி மகோற்சவ பெருவிழாவினுடைய 9வது நாள் தேர் திருவிழா நிகழ்வுகளை உலகம் முழுவதும் யூடியூப் தளங்களிலே தரிசனம் செய்து கொள்ளுகிறது. அழகாக அற்புதமாக இப்பொழுது ஐயப்பனுடைய திருத்தேர் பவனியானது இருவாலை வீதி வழியாக, ராசபாத வீதி வழியாக, ஆடியவாதம் வீதி வழியாக, பலாலி வீதி வழியாக இடம்பெற இருக்கிறது. இந்த ராசபாதை போற பாதையிலே வந்து காவல்துறை நிறுத்தி வைக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த போக்குவரத்து தேர் வர்றதனுடைய அடிப்படையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தினம் வீட்டில் வந்து இந்த சுவாமி வர்ற இந்த வேளையில வந்து கும்பம் குத்து விளக்கு இதெல்லாம் வச்சு வரவேற்கிற அந்த விஷயம் என்றது கோலம் எல்லாம் போட்டு இந்த காலத்துல எல்லாம் கோலம் தேட முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்டால் மிக ரம்மியமான ஒரு பொழுதாக இது இருக்குது. வீதிக்கரை 2 மரங்கள், பக்தர்கள் அப்படியே அணிவகுத்து வர ஐயப்பன் தேரறி வருகிற அந்த அற்புதமான இந்த காட்சி, அதற்குரிய பொழுதுகள் தான் இது. எல்லா அடியவர்களும் இந்த யாத்திரையிலே இந்த பவனியிலே கலந்து கொள்ளுகிறார்கள். புனித மாலை அணிந்தவர்கள் ஏராளமானவர்கள். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே ஐயப்ப வழிபாடு பல ஆலயங்களிலே நடைபெறுகிறது. அந்த வரிசையிலே தான் கோண்டாவில் சபரீச ஐயப்பனுடைய ஆலயத்திலே இந்த வழிபாடுகள் மிக அற்புதமாக நடைபெறுகிறது. இன்றைக்கு பாருங்கள், சுவாமிமார்கள் கருப்பு ஆடை அணிந்து வலம் பெறுகிறார்கள், புனித மாலையோடு வலம் பெறுகிறார்கள், பாதணிகள் இன்றி வலம் பெறுகிறார். இதான் ஐயப்ப வழிபாட்டினுடைய பூரணமான நியதிகள். சபரிமலை யாத்திரைக்கு செல்பவர்கள் எல்லாம் இருமுடி சுமந்து செல்வார்கள். அந்த இருமுடி யாத்திரை என்பது மிக முக்கியமானது. இந்த ஐயப்ப விரத வழிபாட்டிலே நிறைமங்கலமான தரிசனம் இருமுடி. இலங்கையிலே இருந்து, யாழ்ப்பாணத்திலே இருந்து, பல மாவட்டங்களிலே இருந்து இருமுடி யாத்திரையை ஏராளமானவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இந்த ஐயப்பனுடைய இந்த அழகான பவனியிலே சரணகோஷம் அளிக்கிறது. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா என்ற சரணகோஷம் ஒலிக்க ஐயப்பனுடைய திருத்தேர் நகர்ந்து வருகின்ற திருக்காட்சியிலே இணைந்து கொள்கிறோம். இன்னும் வீதிகளிலே நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை தருவதற்காக வர்ணனையாளர் மதுரகவி. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. பெரிய ஒரு கூட்டத்தோடு தேர் இந்த வீதி வழியே நகர்ந்து செல்கிறது. ஏராளமான பக்தர்கள் சுற்றுமுற்றுமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்வதற்கு இப்போ தீவட்டி ஒரு ஆள், சாம்பிராணி ஒரு ஆள், அதே மாதிரி தான் மண்டபப்படி எல்லாமல் வைத்து சுவாமியை வரவேற்கிற அந்த விஷயம், தேர் இழுக்கிறதுக்கும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். பக்தியோடு இந்த பவனி நகர்ந்து செல்கிறது. இந்த ஐயப்ப வழிபாடு தொடர்பில், இந்த தேருட்சோம் தொடர்பில் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காணொலி தொடர்பில் கீழே வந்து மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க.